உங்களுக்கு தெரியும், நேற்று இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக ஒரு தன்னிலை விளக்கத்தை முற்போக்கு தமிழர் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அடிப்படையிலே இந்த விளக்கத்தை ஊடகங்களுக்கு வழங்குவதற்காக நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது. நேற்றைய தினம் என்னுடைய செயலாளர் அவர்கள் மற்றும் ஆதரவாளரும் கைது செய்யப்பட்டு குற்றப்பிரிவினரால் பிரிவினரால் கைது செய்யப்பட்டதான விடயங்கள் வெளிவந்தன. இந்த நிலையில் தான் இந்த விளக்கத்தை நான் கொடுக்கலாம் நினைக்கின்றேன். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், அதுக்கு முதல் விடயம் சொல்லணும், நான் சுற்றாடல் அமைச்சராகவும் பதவியேற்ற பிற்பாடு குறிப்பாக வடக்கு கிழக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே உள்ள இந்த கனியவள அகழ் பத்திரங்கள் தொடர்பான ஒரு பொறிமுறையை உருவாக்குமாறு பொறியியலாளர்கள், வடகிழக்கு பொறியியலாளர்கள் மற்றும் ஜிஎஸ்எம்பி சேர்மன், டிஜி உட்பட பலருக்கும் நான் இது சம்பந்தமாக கூட்டங்களை நடத்தி அறிவித்திருந்தேன். அதற்கமைய அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த மண் அனுமதி பத்திரங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கும் நான் மாவட்ட செயலகத்திலே செய்திருந்தேன். இதன் பிற்பாடு நான் கூறியிருந்தேன், எங்களுடைய மண்வளத்தை சூறையாடுகின்ற எந்த ஒரு செயற்பாடுகளுக்கும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. சட்டப்படியான சரியான பின்தொடரலின் பிற்பாடு, அதாவது சரியான முறையிலே சரியான பொறிமுறையை கையாண்டதன் பிற்பாடு அந்த அனுமதி பத்திரங்கள் வழங்குங்கள். இந்த அடிப்படையில் இருக்கின்ற பொழுது ஒரு பொலனறுவை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சிங்கள நபர், அவர் கடந்த ஒரு 2-3 வாரங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மகாவலி கூடாக கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட மண் கீப் அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டு ஒரு கம்பெனி ஒரு ஆள், அந்த கம்பெனியால் 60,000க்கும் மேற்பட்ட மண் அனுமதி பத்திரங்களை மகாவலி கூடாக பெற்றுக்கொண்டு அதுக்கான களஞ்சியப்படுத்துறதுக்கான லைசன்ஸ், அந்த லைசன்ஸை மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோரியிருந்தார். நான் சொன்னேன், இது எந்த இடம்? பொலனறுவையை சேர்ந்த ஒருவர் 61,000 கிட்டத்தட்ட 61,000 63,000 கீப் மண்ணை இவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்பொழுது பிரச்சனை போய்கொண்டு, உங்களுக்கு தெரியும், மாதவன மயிலத்திரமடு, குறிப்பாக மகாவலி, இந்த இடங்கள் பிரச்சனையான இடங்கள், பண்ணையாளர்கள் ஏற்கனவே போராடி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சூழலிலே மிக பெருமளவான இவ்வாறான மாவட்டத்திலே ஒரு ஆளுக்கு 100-200 கீப் மண் தான் வழங்குவார்கள். ஆனால் இவ்வாறான இவருக்கு 61,000க்கும் மேற்பட்ட கீப் மண் அனுமதி பத்திரங்கள் பெற்றிருந்தார். ஆகவே நான் இது சம்பந்தமாக மாவட்ட பொறியியலாளர், ஜிஎஸ்எம்பி இன்ஜினியர், டிஜி எல்லாருக்கும் சொல்லியிருந்தார், இப்படி ஒரு பாரிய மண் அனுமதியை நாங்கள் வழங்க முடியாது. இதை ஏனென்றால் அங்கே ஏற்கனவே பண்ணையாளர் பிரச்சனை போகிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது, மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரிய ஒரு வளமை சூறையாடப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த அளவு வழங்க முடியாது, இதை கொஞ்சம் நிறுத்துங்கள், இது சம்பந்தமான சரியான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். அந்த அடிப்படையிலே அந்த அதாவது மண் களஞ்சியப்படுத்துக்கான அனுமதியை ஜிஎஸ்எம்பி வழங்கவில்லை. அதன் பிற்பாடு இந்த நபர் பொலனறுவை ஜிஎஸ்எம்பியில் போய் களஞ்சியப்படுத்துவதற்கான ஒரு அனுமதியை கோரியிருந்தார். அங்கும் நான் கூறியிருந்தேன், இதை வழங்க வேண்டாம், ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வளம் இன்று மட்டக்களப்பில் பொலனறுவையிலும் இவ்வாறான மன்னர்கள் மேற்கொள்ள முடியாது. இது ஒரு பாரிய அளவிலான மாவட்டத்தின் எல்லைப்புறத்தில் நடக்கும் ஒரு பாரிய மன்னர்கள். ஆகவே இதை நிறுத்துங்கள் கூறியிருந்தேன். அதற்கமைய பொறியியலாளர்கள் அவர்கள் செயற்பட்டிருந்தார். இந்த அடிப்படையிலே இந்த நபர் தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்து அதன் பிற்பாடு எங்களுடைய ஆதரவாளர் ஒருவர், அவர் இந்த மண் தொல்லை நாங்கள் அரசியலுக்கு வரக்கு செய்து வருகிறார், அவரோடு ஒரு பேசியிருக்கிறார். பேசி நான் என்னை சந்திக்கொண்டு இவரோடு எனக்கு பேசுவதற்கு எந்த விதமான விடயங்களும் இல்லை, இவரோடு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நான் சட்டப்படி பொறியியலாளர் கூறியிருக்கிறேன், அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். அதன் பிற்பாடு இவர் செயலாளரோடு பேசுவதற்கு அவர்கள் குறித்தார். செயலாளரோடு பேசி எங்களுக்கு இந்த பிரச்சனையை கொஞ்சம் கதைச்சி எப்படியான பிரச்சனையை முடித்துட்டார்கள். அதன் பிற்பாடு செயலாளர் கூறியிருக்கின்றார், சரி அப்படி என்றால் நீங்க நேரடியாக என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் நீங்க பேசுங்க, ஆனா சட்டத்துக்கு முன்னாடி நாங்க செய்து தர மாட்டோம் என்று அவர் சொல்லியிருக்கார். அதன் பிற்பாடு ஒரு நேற்றைய தினம் குறிப்பிட்ட ஆதரவாளரையும் அழைத்துக் கொண்டு இவர்கள் ஒரு பேங்க்ல வந்திருக்காங்க. மட்டக்களப்பு என்னுடைய அலுவலகத்திலே செயலாளர் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அங்கு பல ஸ்டாஃப் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், பல பொதுமக்கள் சந்திக்க வந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே வந்த சில அதிகாரிகள் அவர்கள் சீலுடுக்குள்ள வந்திருக்காங்க. செயலாளரோடு பேசியிருக்காங்க. பேசிவிட்டு சொல்லியிருக்காங்க, உங்களோட கொஞ்சம் கதைக்கணும், ஒரு சின்ன இம்புவாரி இருக்கு, வர முடியுமா கட்டு அவரை வேன்ல அழைத்து சென்றிருக்காங்க. வேன்ல அழைத்து சென்ற பொழுது எங்களுடைய அலுவலகர்கள் போய் கேட்டிருக்காங்க, என்ன பிரச்சனை, எது பிரச்சனை சொல்லி.
அப்ப இப்படியான சூழல் இல்ல அவர் ஒரு இன்குவாரிக்கா நாங்க அழைச்சி போறோம்னு சொல்லி அவரை புலனர்வைக்கு அழைத்து சென்றிருக்காரு வாக்குமூலம் எடுப்பதற்காக. ஆகவே இந்த சூழல்ல அங்கு பல உத்தியோகர்கள் அலுவலக உத்தியோகர்கள் கடமையில் இருந்தார்கள். அதே நேரத்தில் அங்கே வெளியிலே பல கமராக்கள் இருக்கின்றன. இந்த சூழலிலே செயலாளர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாரிடம் அவர் ஒரு சில பணம் வாங்கவில்லை, யாருக்கும் பணம் கொடுக்கவும் இல்லை, யாரோ பணம் வாங்கவும் இல்லை. அப்ப இப்படியான ஒரு சூழல்ல என்னுடைய செயலாளர்களை இவர்கள் விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்ற பிற்பாடு பிறகு அறியக்கூடியதாக இருக்கின்றது என்றால் குறித்த ஏற்கனவே இருந்த பிரதிபன் அவர்கள் இவர்களோடு வரும் பொழுது அவருக்கு அவர்கள் பணம் கொடுத்ததாகும். ஆனா அவர் அந்த பணத்தை பெறாமல் அதை தடுத்ததாகும். அதன் பிற்பாடுதான் அவரை அழைத்துக் கொண்டு செயலாளரை சந்திப்பதற்கு அவர் வந்து இவரை விசாரிப்பதாக கூறி அழைத்து சென்று புலனர்வை போலீசிலே ஒப்படைத்திருக்கிறார். உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்ட எல்லைக்குள்ளே ஒருவர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே போலீஸ் நிலையம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, அங்கு ஒப்படைத்திருக்க வேண்டும். அதுவும் ஒப்படைக்கவில்லை. அவரை புலனர்வைக்கு மேலே கொண்டு சென்றிருக்கிறார். புலனர்வை போலீசில் ஒப்படைத்திருக்கார்கள். இந்த மண் இந்த அளவு மிகப்பெரிய ஒரு 60,000க்கும் மேற்பட்ட கீப் மண்ணை மட்டக்களப்பு மாவட்டத்திலே கோரியவர் கடந்த காலமும் செய்து வந்திருக்கிறார். இது மாத்திரமில்லை, நான் சுற்றுலா அமைச்சை பொறுப்படுத்த முதல் மாவலி கூடாக 100-200 அல்ல பல்லாயிரக்கணக்கான கீப் மண்கள் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு மாவட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலே எங்கட மாவட்டத்தில் எல்லையில நடக்கிறபடியா, மாவட்டத்துக்குள்ள எல்லையில நடக்கிறபடினால இது உண்மையா விஷயத்து வெளியவாகும், இந்த விஷயங்கள் தெரியவாகும். ஏனென்றால் ஒரு அரசியல்வாதி கூட என்னோட கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவைக்குள்ள போன் எடுத்திருந்தார். இந்த கம்பெனிக்கார பேரையும் அனுப்பி வாட்ஸ்அப்ல எனக்கு இவரோட பேசினான். அதை எந்த ஒரு தொடர்பையும் ஏற்படுத்தவில்லை. நான் என்றால் சட்டப்படியாக நாங்கள் கூறியிருக்கிறோம் பொறியியலாளர்கள் அந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் இந்த அரசியல்வாதியின் எந்த ஒரு கருத்தையும் செயல்படுத்தவில்லை. ஆகவே இவ்வாறான ஒரு சூழல் அரசியல் பின்புலத்திலே வேணுமன்று எங்களை இந்த மன்னர்களுக்கு தங்களுக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்துவதற்காக இவர்கள் பல முயற்சி செய்தும் ஏழாத ஒரு கட்டத்திலே ஏழாத ஒரு பட்சத்திலே இவர்கள் ஒரு ஆதரவாளரை பிடித்து அவருக்கு கூடாக உண்மையிலே அவர் ஆதரவா பிரதிபன் வந்து இவர்கள் பிரதிபனோடு பேசியது அழைத்தது மட்டக்களப்பு இந்த ரோட் எதென்றால் நம்மட பார் ரோட்ல. அதனால் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஞானசூரியன் இருக்கத்தில். ஆனா செயலாளர் பணம் உண்மையிலே ஒருவரை லஞ்ச ஊழல் கையினால் அவர் அந்த இடத்துல பணம் வாங்கியிருக்க வேண்டும், பணம் கொடுத்திருக்க வேண்டும், பண பரிமாற்றம் நடந்திருக்கும். அவர் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் அலுவலக உத்தியோகர்கள் எல்லோரும் பணிபுரிகின்ற பொழுது அவர் ஒரு சில பணமும் வாங்கவில்லை. ஒன்று சும்மா விசாரணைக்கு என்று அழைத்து அவரை வேலையை அழைத்துக் கொண்டு சென்று புலனர்வையிலே அவருடைய வாக்குமூலம் கொடுத்திருக்கார். அப்ப இது உண்மையிலே வேணுமென்று திட்டமிடப்பட்டு நடந்த ஒரு மிக ஒரு சட்டத்துக்கு மாறான செயற்படத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே இது தொடர்பான அனைத்து சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு நான் கூறியிருக்கின்றேன். என்னால் இது விடப்போவதில்லை என்றால் இது ஒரு அரசியல் ரீதியாக எங்களோட பேரை களங்கப்படுத்த ஒரு செயற்பாடு. ஏனென்றால் ஒருவர் பிழை செய்திருந்தால், இப்ப என்னுடைய செயலாளர் தாண்டி 6ஆம் தாண்டி பிழை செய்திருந்தால் நாங்கள் இப்படி ஊடக சந்திப்பை செய்ய போறதும் இல்லை, நாங்கள் ஒரு அறிக்கைவிட போறதும் இல்லை. ஏனால் பிழை செய்திருந்தால் யாராவது பிழைதான். ஆனால் என்னுடைய செயலாளரை பொறுத்தளவிற்கு அவர் ஒரு சத பணம் கூட இந்த நபர்களிடம் கை நீட்டி வாங்கவும் இல்லை. அந்த இடத்துக்கு அவர் அந்த இடத்துல இவர்கள் பணம் சுமந்தவர் பேசவும் இல்லை. அப்படியான சூழலை தேடி வந்து ஒருவரை அவர்கள் எந்த குற்றமும் இல்லாதால் அவர் விசாரணை நடப்பட போய்விட்டார். இது மிகவும் பிழையான விடயம். இதை வைத்துக் கொண்டு இன்று நாங்கள் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. என்ன கடந்த ஆளுகளின் வார சில சம்பவங்களை பார்த்து வந்திருக்கின்றோம். ஆனால் பிழை செய்திருந்தால் நான் நிச்சயமாக தட மாட்டேன். யாரும் பிழை விடலாம், பிழை செய்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் தள்ளிவிடலாம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தளவுக்கு ஒரு துளி ஏனும் செயலாளர் சம்பந்தப்படாது. அப்படியான சூழலில் அவரை கை செய்வதன் மூலம் எங்களுடைய அரசியல் ரீதியாக எங்களோட பெயரை களங்கப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், அல்லது எங்களுடைய செயற்பாட்டை முடக்கலாம் என்று சிலருடைய இது திட்டமிட்ட செயற்பாடு. என்றால் இதிலே அரசியல்வாதிகளும் அரசியல் ஒரு வாதியும் அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் பேசியிருக்கிறார்கள். இருந்து நாங்கள் அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தி இந்த மண் அகழ்வு பாரிகளவு மண் யோசிப்பாரு 61,000க்கு மேற்பட்ட கீழ் பண்ணா நிலம் என்னது. இந்த மாதிரி விடயங்களை தடுத்து வருகின்ற பொழுது வளர்ச்சூறையாளர்கள் தெரியும். கடந்த காலத்துல புல்லுமலை தடுத்து தொழிற்சாலையை தடுத்துருந்தாங்க. அப்போது கூட எங்களுக்கு பேரம் பேசப்பட்டது. நாங்கள் இல்லை அந்த பேரம் அந்த தனி தொழிற்சாலை திறக்கப்பட்டிருக்கோம். ஆனால் தடுத்து நிறுத்தி மூடினோம். அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் சங்குள குளத்திலே வந்து உங்களுக்கு தெரியும் கிரவல் உடைக்க வந்த நேரம் அது
சோழர் பிரதி ஆண்டிடம் அதை நாங்கள் தடுத்து நிறுத்தோம் அதிகாரோட போய். அப்ப அதுக்கு நாங்கள் பேரம்பதி காசு அதை தடுத்துனோம். இன்று உங்களுக்கு தெரியும் 2015 இல்முனை தடுத்து நிறுத்தினோம். வட்டவான் கால் பிரச்சனை நிறுத்துமாறு கூறுகிறோம். இப்படி மாவட்டத்தினுள்ளே நாங்க டீல் பேசி கொண்டு டீலராக இருக்கவில்லை. இத்தனை வள அபகரிப்புகளுக்கும் எதிராக குரல் கொடுத்திருக்கிறோம். கடந்த காலங்களிலே பல வள அபகரிப்புகளை தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம். அப்படி என்றால் நாங்கள் அந்த நேரம் பல ஆர்ப்பாட்டங்கள் போடுறது எத்தனை டீல்கள் பேசப்பட்டது, நாங்கள் போயிருக்கலாம், ஆனால் போகவில்லை. ஆகவே எம்மை பொறுத்தளவிற்கு இந்த மாவட்டத்திலே நாங்கள் எங்கள் மக்களுக்கான சேவையை நாங்கள் முன்னெடுக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இங்குள்ள சில அரசியல்வாதிகளின் ஆதரவாளர்கள், குறிப்பாக ஒரு கட்சி சார்ந்த அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் நான் பார்க்கின்றேன் சமூக வலைத்தளங்களில் மிகவும் ஒரு மோசமான ஒரு பதிவுகளை விட்டு வர பார்க்கிறேன். அதாவது நேற்றைய சம்பவத்தில் நான் தப்பி ஓடினார். ஆகவே இது ஒரு நகைச்சுவைக்குரிய இடம். ஒன்று சொல்றாங்க, கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய்யன்று. ஆகவே இவர்கள் எதையும் விசாரிக்காமல் எழுந்த மாறாக ஒரு 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 பொறுப்பு வாய்ந்த ஊடகத்தை செய்கின்ற ஒருவர் கூட தன்னுடைய முக புத்தகத்திலே நான் பதிவு செய்திருக்கின்றேன், தப்பி ஒன்று என்ற பதிவை போட்டிருக்கின்றேன். அப்ப பாருங்கள், இதெல்லாம் ஒரு பிழையான விஷயங்கள். இன்று எத்தனையோ நல்ல நடுநிலையான ஊடக தர்மத்தை கடைப்பிடிக்கிற ஊடகங்கள் இருக்கின்றன. ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுதோ அது இருபக்கத்தை விசாரித்து சரியான முறையில் அந்த கருத்துக்களை வெளியிட சம்பவங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள் இருக்கின்றன. அப்படியான ஒரு சூழலிலே ஒரு சிலருடைய நடவடிக்கைகள் உண்மையிலே மனவேதனையான விஷயம் இருந்தாலும் ஒரு சில அரசியல்வாதிகள் அவர்களை இப்ப அண்ணன் எப்ப காலியாவார், அண்ணன் எப்ப சாகுவார், திண்ண எப்ப காலியாகும் என்று நினைக்கின்றவர்கள். அவை அவர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களை தங்களுக்கு ஒரு சாதகமான சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் இந்த விடயங்களை பார்த்து எங்கள் மக்களுக்கான சேவைகளை நாங்கள் குறைக்கப் போவதில்லை. எங்களுடைய முற்போக்கு தமிழர் கழகத்துடைய அரசியல் செயற்பாட்டை குறைக்கப் போவதில்லை. இவ்வாறான விமர்சனங்களுக்கும் விசமத்தனங்களுக்கும் நாங்கள் அடிபணிய போவதில்லை, அஞ்ச போவதில்லை. எங்களுடைய மக்களுக்கான கள ரீதியான செயற்பாடுகள், எங்களுடைய மக்களுக்கான அர்ப்பணிப்புகள் தொடர்ச்சியாக இதை விட இன்னும் வேகமாக இடம்பெறும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அதே நேரத்திலே திரும்பவும் நான் சொல்லிக் கொள்றேன், இதுல துளியேனும் நம்ப விடலாம், அது பெரிய எங்களுக்கு போற்றுவார் போட்டு தூற்றுவார், அது வர பிரச்சனை. ஆனா துளியேனும் என்னுடைய செயலாளருக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இது வேணும் என்று நினைச்சினால் செயலாளரை இதுக்குள்ளே கொண்டு வந்து விட்டால் நிச்சயமா வியாழேந்திரன் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் பேரை கலைஞப்படுத்தி விடலாம், அவமானப்படுத்தி விடலாம் என்ற ஒரு திட்டமிட்ட செயற்பாடு. உண்மையிலே ஒரு லஞ்ச ஊழல் கைசரா இருந்தால் அவர் அந்த இடத்திலே லஞ்சம் வாங்கியிருக்க வேண்டும், பணம் பரிமாற்றம் செய்திருக்க வேண்டும், அந்த இடத்துல அவர் கைசிருக்க வேண்டும். அவர் எங்கேயோ இருந்து வந்து விசாரிக்கின்ற பேரில் அழைத்து சென்று இவ்வாறான ஒரு விடயத்தை செய்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இதுக்கான வழக்குகளை தொடுப்போம், அதில் இந்த மாற்று கருத்து விடவில்லை. அதே நேரத்தில் இவ்வாறான இந்த போலியான விடயங்களை, மிகவும் கீழ்த்தரமான விடயங்களை கடந்த காலங்களிலே பரப்பியவர்களுக்கு நான் நீதிமன்றத்தில் வழக்கு வைத்து சில வழக்குகளும் மானச வழக்குகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இப்பொழுது கூட இந்த விடயங்களில் அதிதீவிரமாக சில இந்த கருத்துக்களை பரிமாற பார்க்கிறேன். அதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் திரும்பவும் சொல்றோம், ஊடக நண்பர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய முற்போக்கு தமிழர்களை பொறுத்தவரைக்கும் கடந்த காலம் முதல் இந்த வளச்சூறையாடலுக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே நான் பொறுப்பாக இந்த சுற்றுலா அமைச்சர் பிள்ளை இப்பொழுது நாங்கள் பல இப்படியான மாவியாக்கள் இப்படியான நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி வருகின்ற பொழுது இவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை செய்து அதனூடாக எங்களுடைய பெயரை களங்கப்படுத்தலாம், எங்களுடைய நடவடிக்கைகளை முடக்கலாம் நினைக்கிறார்கள். நான் இது ஒருபோதும் அஞ்ச போவதில்லை. ஆகவே இதற்கான நடவடிக்கைகளை, இந்த வளங்களை பாதுகாப்பதற்கான, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மிக வேகமாக நாங்கள் முன்னெடுப்போம். அதில் எந்த விதமான இதுக்காக பொம்பளை வேகங்கள் செட் பண்ணலாம், என்னவும் நடக்கலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்றுக்கு நாங்கள் அடிபணிய போவதில்லை. நிச்சயமாக இந்த மாவட்டத்திலே நாங்கள் மாவட்டத்தில் மட்டுமல்ல இந்த பகுதிகளிலே நிச்சயமாக எங்களுடைய வளங்களை பாதுகாப்பில் தொடர்ச்சியாக நாங்கள் முன்னின்று உழைப்போம் என்பதை நான் திட்டவட்டமாக ஊடக நண்பர்களுக்கு ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். சம்பவம் அநேகமான ஊடகங்கள்ல கல்லடி கடற்கரையில வச்சு காசு பண்ணும்போது செயலாளரையும் உதவிகளையும் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டிருக்கு. போலீசார் ஆதாரம் காட்டின செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. செய்தி பையன்றீங்களா? உண்மையிலே கூட தெரியும். இன்றைக்கு அவர்களுடைய அந்த என்னது லஞ்ச ஊழல் அந்த அவருடைய புலனாய்வு குழுவினர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதுல அவர்கள் சொல்லியிருந்தார்கள், மட்டக்களப்பு இலங்கை வங்கி கடையில் வைத்துத்தான் குறித்த பிரதிவன் அவர்களோடு தாங்கள் பேசினதாகவும், அதன் பிற்பாடு அவரை அழைத்துக் கொண்டு தாங்கள் அலுவலகத்துக்கு வந்து செயலாளரை அழைத்துக் கொண்டு சென்றதாக அவர்கள்
உத்தியோகமாக அவர்களுடைய நெட்டகத்தில் இன்றைக்கு அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஊடகங்களுக்கும் அதை அனுப்பியிருக்கிறார்கள். இதான் நடந்த சம்பவம். ஆகவே இந்த இடத்திலே கல்லணை கடற்கரை விஷயமோ மாமக கோயிலோ எதுவுமே இங்கு பேசப்படவில்லை. அப்ப இதை உங்களுக்கு தெரியும், முந்தி எடுத்துக்கொண்டு இந்த செய்திகளை வெளியிட்டவர்கள் யாருன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட ஒரு சில அரசியல்வாதிகள் ஆதரவாளர்கள் இவர்கள் இதில் சம்பந்தப்பட்டார் என்றால் இவர்கள் எப்ப நான் சொன்ன அண்ணன் எப்ப சாகுவார் தின்ன எப்ப காலியாகும் என்ற கூட்டம் தான் இந்த கூட்டம். எப்ப ஒரு ஆளுக்கு களங்கத்தை ஏற்படுத்தலாம். ஏனென்றா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல அவர்கள் உத்தியோகமோ இல்லை, கல்லடை கடற்கரையோ எதுவுமே இல்லை, தெளிவா அவர்கள் சொல்லிக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இன்னொரு எரும மாடு அவர் எப்பவுமே உலகம் அப்படித்தான் பேசுறது, ஏன்னா 60 லட்சம் லஞ்சமாகும் அவர்களே அடைக்க விட்டுறார்கள். இதுல 15 லட்சம் உண்டு, ஆனா 60 லட்சம் இன்னொரு 3 கோடியா 4 இப்படியான ஒரு மிக மோசமான கீழ்த்தரமான தாங்கள் நினைச்சதை தெரிஞ்சதை வேணுமென்று பாரான விஷயங்களை சமூக வலைத்தளங்களோட அள்ளி விடுறாரு. இதை நம்புற ஒரு கூட்டம் இருக்கலாம், ஆனா மக்களுக்கு தெரியும் இதுல எது உண்மை எது போய் என்ற விஷயம் தெரியும். அது சட்டத்தின் முன் இவர்கள் நிர்வாக நிறுத்தப்படும் பொழுது இவர்கள் என்ன செய்வார்கள்? என்ன செய்ய முடியும்? இவ்வாறு கேவலமான பதிவுகளை பெற்றவர்கள் தங்களுடைய டவுசரை வெட்டியை காட்டி தள்ள கொடுத்தா போக முடியும். ஏனென்றால் இது மிக மோசமான செயல்பாடு. அவர்களே தெளிவா சொல்லிக்கிறார், கல்லடிக்கோ எதுவும் இல்லை. அவர்கள் சொல்லிக்கிறார்கள், நாங்கள் குறித்த நபர் பிரதீபன் அவர்களை நாங்கள் இலங்கை வங்கி கிட்ட வச்சு அவரை அழைத்துக் கொண்டு அலுவலகத்துக்கு வந்தாலும் அங்கு செயலாளரை வந்து விசாரணை நடப்பது குடிக்கின்றதாக அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அப்ப இப்படியான ஒரு சம்பவம் இருக்கின்ற பொழுது இவர்கள் ஆர்டம் கேட்டார்கள். சரி, செயலாளர் ரஞ்சமானுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அங்குள்ள நூற்றுக்கணக்கான உத்தியோகர்கள் கடமையில் இருந்தார், நூற்றுக்கணக்கான மக்கள் உத்தியோகர்கள் கடமையில் இருந்தார்கள், சுற்றி வர வழிகள் எல்லாம் வீடியோ கேமராக்கள். அப்ப எல்லாரும் இருக்கத்தக்கதாக அவர் விசாரணை பிடிச்சிடப்பட்டிருக்கார். இதுவும் ஏற்றுக்கொள்ள முடியும். இதே வேணுமென்று அவதூறு பரப்ப உங்களுக்கு தெரிந்தானே யார் இந்த வேலைகளை செய்தார்கள், யாருக்கு இவர்களை போல் நாம் கடந்த காலங்களிலே இவ்வாறான தரக்குறான வேலை செய்தார்கள் இல்லை. இருந்தும் எங்களுக்கு எங்களுடைய வேகத்தை குறைக்க வேண்டும், எங்களுடைய செயற்பாட்டை குறைக்க வேண்டும் என்றதுக்கான ஒரு முஸ்திப்பான பார்க்க. நீங்க ஒரு அரசாங்கத்தில் அரசியல் என்றவுடன் நீங்க ஒரு ராஜாங்க அமைச்சர், நீங்க அரசியல் கிட்டத்திலையும் சுகாதாரம் சுற்றுலா அமைச்சு கிடைச்சது. இப்படி இருக்க கூட நீங்க அரசாங்கத்தில் முக்கிய அமைச்சராக இருக்க கூட உங்களோட பேரை களங்கப்படுத்துறதுக்கு இனக்கணங்களை பயன்படுத்துறதுன்றது எந்த வகையில் சாத்தியமாகும்? உண்மையிலே உங்களுக்கு தெரியும், உண்மையிலே இது ஒரு பெரிய மாஃபியா. உங்களுக்கு தெரியும், 60,000 63,000 50,000 கடந்த காலங்களில் பிறந்த போன வருஷம் முதல் வருஷம் எல்லாம் மகாவலி கூடாக மட்டக்களப்பில் உங்களுக்கு தெரியாது 50,000 60,000 70,000 எத்தனையோ ஆயிரக்கணக்கான கீப் மண் அனுமதி கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே 100-200 கீப் மண் அகழ்வுக்கே மாவட்டத்துக்குள்ள பிரச்சனை நடக்குது. இது எல்லைப்புறம் என்றபடினால மகாவலி என்ற இடம் என்ற அடிப்படையில் எல்லைப்புறம் அங்க ஆட்கள் இல்லைன்னு இந்த விஷயம் தெரியாது. இது கடந்த காலம் முதல் நடந்து வந்திருக்கு. வெளி மாவட்டத்தில் உள்ள மிக பணம் படைத்தவர்களால பெரிய கம்பெனிக்காரர்களால் இந்த பெரிய மாறிய மன்னர்களும் மட்டங்கள் நடந்து வந்திருக்கு. நாம கண்டுபிடிச்சங்க மாவட்டத்துக்குள்ள நடக்கிறதுக்காக நாங்க 100 கண்டுபிடிச்சிருந்தோம். ஆனா ஊடகங்களை கீப்பான் தெரிய வரும், 10,000 கீப்பான் 10,000 கீப்பை செய்தவர்கள் பெரிய பெரிய பில்லியனஸ், பெரிய மில்லியனஸ். அப்ப இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள், எந்த எல்லைக்கும் சென்று இதுக்கு யார் தடையா இருக்கிறார்களோ அவர்களை இதிலிருந்து வெளியேற்றணும், அவர்களுக்கு இதை கேவலப்படுத்தணும், அவர்களின் நடவடிக்கையை குறைக்கணும்ன்றதுக்காக இவர்கள் எந்த எல்லைக்கும் போறாங்க. என்ன அவர்களுடைய மாஃபியா, அவருடைய பணம் இருக்கு, வசதி இருக்கு, அரசியல் பின்புலம் இருக்கு, இவர்களுக்கு பின்னால் சில அரசியல்வாதி இருக்கு. ஏன்னா இவர்களுக்கு கலைஞர் அரசியல் இருக்காது. அப்ப இப்படியான ஒரு சூழல்ல தான் நாங்கள் வேலை செய்ய வேண்டியது. இதுக்குள்ள வந்ததுக்கு பிறகு நிறைய சவால்கள் இருக்கு. ஆனா நான் வந்ததுக்கு பிறகு இவர்களுக்கு இந்த அனுமதியை வழங்காம தடுத்து நிறுத்தின பிற்பாடு இவர்கள் தெரியும் இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் கொல்லமுறையில் வைத்து இப்படி 50,000 வைக்கப்படுத்த முடியுமா? உங்களுக்கு தெரியும் மேய்ச்சத்தர பிரச்சனை இன்றைக்கு நடந்து கொண்டு இன்றைக்கு கொல்லமுறையில் வைத்து எங்கட பண்ணையாளர்கள் மாடு வைக்க முடியுமா? மாவட்டத்துக்குள்ளே வந்து இவர்கள் அத்துமுறி பயிர் செய்யறதும் மாடுகளை சொல்ற நிலைமையான நடக்குது. அதே நேரம் இருக்க மண்ணுகளையும் அழிக்க போற நிலைமை இதை தடுத்து நிறுத்தினால இவ்வாறான செயற்பாடு ஒருவர் எழுதியிருக்கிறார். ஒரு உண்மையில அது ஒரு ஊடகத்தில் வந்தது. மட்டக்களப்பு வர்த்தராமன், அவர் மட்டக்களப்பு வர்த்தர் ஒன்றும் இல்லை, அவர் பெரிய மண் தொழில் செய்கின்ற பாருங்க. இதெல்லாம் பிள்ளையான அதான் அந்த ஒரு விஷயத்தை தீர விசாரிச்சு விடயங்களை வெளியிடவன். இது சம்பந்தமா நான் ஜூம் மீட்டிங் கூட போன கிழமை செஞ்சிருந்தேன். இப்படி வழங்க முடியாது, நான் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு என்னுடைய மாவட்டத்தில் 60,000 50,000 70,000 இப்ப இப்படி வழங்க முடியும், அதை தடுத்து நிறுத்துங்கள். இது சம்பந்தம் ஜிஎஸ்எம் இன்ஜினியர் சொல்லியிருந்தேன். வடகிழக்கு இன்ஜினியர் அவ்வளவரையும் எடுத்து ஜூம்லயே நான் மீட்டிங் நடத்திருந்தேன். வழங்க வேணாம், உடனடியாக நிறுத்துங்க, இது பாரிய ஒரு ஆபத்து. 60,000 லீகலா எடுக்கிறான்டா, அவன் 3-4 லட்சம் கீப் பண்ண ஏற்றுவான். யோசிச்சு பாருங்க, மிக பெரிய பிரச்சனை. ஆகவே இதை தடுத்து நிறுத்துகின்ற பொழுது என்ன நடக்குது?
இவர்கள் இவ்வாறான செயற்படுத்த செய்ய முடியாது. கடந்த காலத்தில் கூட செயல்பட நடந்திருக்கிறது. ஆகவே இதை பார்த்து நம்ம பயந்து அஞ்சு ஒதுங்கினோம்டா நிச்சயமா நடக்க போகுது. இவர்களுக்கான இடத்தை நம்ம வழங்குதா போகும். இந்த மாவியாக்களுக்கான பெரிய அளவான வளர்ச்சிகளை மேற்கொள்ளுக்கு ஒரு வாய்ப்பு நாம கொடுத்தாப்போம். ஆனா இதுக்கு நாங்கள் ஒரு பயப்படவில்லை. இதுக்கு ஆதரவா இன்றைக்கு இந்த செயற்பாட்டு இவ்வாறானவர்களுக்கு ஆதரவா கருத்து பரிமாறங்கள் நோக்கணும். இவங்க சம்பந்தப்பட்டாங்க. இவர்களுக்கும் இது உடனே ஏனண்டா இவர்கள் இப்படியானவர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்கன்னு சொன்னா இவர்களுக்கும் அவர்களுக்கு நல்ல தொடர்பு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கோப்பட்டான் சங்கலகுளத்தில் நடந்த பிரச்சனை, தரத்திரத்தில் நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அப்ப நான் டீல் பண்ண டீல் பேசிக்கலாம். புல்லுமலை சன தொழிற்சாலை டீல் பேசப்பட்டது. அப்ப நாங்க அப்ப பேசி முடிச்சிருக்கலாம். இல்ல, இல்முனை பிரச்சனை நாங்க தடுத்து நிறுத்தணும். யார் போராடினது யோசிச்சு பாருங்க. இதெல்லாமே ஒரு வகையான மாவியார்கள். இதை நாங்க செய்ய முற்படும் பொழுது இப்படியான வேலை திட்டங்களை இவர்கள் செய்வார்கள். அவர்கிட்ட அந்த அளவு பலம் இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் அதுக்கு ஒரு நாள் பயப்பட முடியாது. உங்களோட அரசியல் பலத்தையும் தாண்டி இந்த இலங்கையில அரசியல் பலத்தையும் தாண்டி மாபியாக்கள் செயல்பட நினைக்கிறீங்க? நிச்சயமா அரசியல் பலத்துக்கு ஏண்டா ஒரு சில அரசியல்வாதிகள் உடனே இருக்காங்க. இப்படியான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள், இதை ஒழுங்குபடுத்துங்கள், இந்த மன்னனுமதி பத்திரங்களை நேர்த்தியாக்குங்கள் என்ற ஒரு ஒழுங்குமுறையை பின்பற்றி கொண்டு வருகின்ற பொழுது அதை உடைச்சி அதை பிரேக் பண்ணி செய்கிற அளவுக்கு இவர்கள் கடந்த காலம் முதல் இவர்கள் யோசிச்சு பாருங்க. 100 கீப் 50 கீப் மண் எடுக்கிறவர் ஒரு சாதாரண சொன்னான். 60,000 70,000 50,000 கீப் மண் என்று சட்டப்படி அவன் அனுமதி எடுக்கிறான்டா சட்டத்துக்கு புறம்பா அவ்வளவு செய்வான். இவர்கள் எல்லாம் மிக பில்லியனஸ், நொட்ட மில்லியனஸ், பில்லியனஸ். அப்ப இவர்கள் அந்த பலத்தை பயன்படுத்தி இதை விட மோசமான செயற்பாடுகளை கூட உருவாக்குவார். அது எந்த மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. இப்ப இதுல மண் சாதாரண ஒரு ஆள் இல்லையே, ஒரு கம்பெனி யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு இவர்கள் மட்டக்களப்புல கடத்து நிறுத்த கொல்லறைக்கு போயிருக்காங்க. கொல்லறையிலிருந்து திரும்பி அங்க முடியலன்னா திரும்பி மட்டக்களப்பு வந்திருக்காரு. இது கிட்டத்தட்ட 3-4 கிழமையா இந்த வேலை திட்டத்தை தொடர்ச்சியாவே செய்து கொண்டிருக்கான். செஞ்சு ஒரு கட்டத்துல இவ்வாறு இதுக்கு தடையா இருக்கிறாங்களா அவங்களை பிளக் பண்ணணும் ஏற்படுத்த செயற்படுறாங்க. இல்ல, நாங்கள் உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் ஒரு மிக மோசமான ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட நேரம் நாங்கள் இந்த நாட்டை யாரும் பொருட்படுத்தல. ஒரு சில நாட்டை விட்டு ஓடினார்கள், சில நாட்டுக்குள் ஒளிஞ்சார்கள், சிலர் நாட்டை பொருட்படுத்த முன்வரல. 3 விதமான பிரிவினர்கள் நாங்கள் பார்க்கல. இப்படியான ஒரு சூழல்ல தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் நாட்டை பொருட்படுத்துறதுக்கு முன் வந்தார். இப்படி ஒரு சூழல்ல அவர் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறார்.